வர வர சின்ன படங்கள் நல்லா இருந்தாலும் சரியா ஓடுறது இல்ல. சரியான தியேட்டரும் கிடைக்கிறது இல்ல, நிறைய ஷோஸும் கிடைக்கிறது இல்ல. எப்படிடா கிடைக்கும்? மொத்த தியேட்டருக்காரங்களையும் மிரட்டி நாங்க ரிலீஸ் பண்ற படத்தை தான் போடணும்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? திமுக தலைமை குடும்ப சினிமா நிறுவனம் 4 வருஷமா மொத்த சினிமா தொழிலையும் நாசமாக்கிட்டானுங்க. பெரிய படத்தெல்லாம் எங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு மிரட்டுறது, சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க கூடாதுன்னு நெருக்கடி கொடுக்கறதுன்னு ரொம்ப ஓவரா ஆடுறானுங்க. உதயநிதி மந்திரி ஆன உடனே அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துல இருந்து விலகி விட்டாராம். அதனால அந்த நிறுவனத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையாம். என்ன உருட்டுப்பா இது? நிறைய புது பட தயாரிப்பாளர்கள் பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு சாகுற நிலைமையில இருக்காங்கன்னு சினிமாவோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க என் ஃப்ரெண்டு சொன்னான்டா. இவனுங்க ஆட்சியில இவனுங்க குடும்பத்தை தாண்டி யாரும் நிம்மதியா இல்லடா. இவனுங்களை எப்படியாவது இந்த தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்பணும்டா. கண்டிப்பா அது நடக்கும். எடப்பாடியார் சொல்ல போறாரு கெட் அவுட், ஏடிஎம்கே தான் எப்போதும் நாட் அவுட்.